குட் மார்னிங். இன்னைக்கு வந்து மார்ச் 13th வேர்ல்ட் கிட்னி டே. அதாவது மார்ச்சோட செகண்ட் தேர்ஸ்டே வந்து நம்ம வேர்ல்ட் கிட்னி டே இன்டர்நேஷ்னல் லெவலில். இது ஏன் அப்படின்னா, நம்ம ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம்ஸ் கேன் சேவ் யோர் ஹெல்த் அப்படின்னு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த டே வந்து வேர்ல்ட் கிட்னி டேன்னு சொல்கிறோம். கிட்னிஸ் வந்து மார்வலஸ் ஃபங்க்ஷன் நம்ம பாடியில் பண்ணுது. ஸோ மச் அமௌண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் அதில் நடக்குது, யூரினாக மாறுது. ஸோ நம்ம கிட்னிஸை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு 8 கோல்டன் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க நம்ம கிட்னியை எப்படி பார்த்துக்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்டே ஃபிட், அதாவது நீங்கள் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணணும். செகண்ட் விஷயம் வந்து ஈட் ஹெல்த்தி டயட், நல்ல உணவு அருந்தணும், நிறைய காய்கறி பழங்கள் நேச்சுரல் ஃபுட்ஸ் நிறையா எடுக்கணும். ஹைட்ரேட் யுவர் செல்ஃப், நிறைய ஃப்ளூயிட்ஸ் தண்ணி எடுத்துக்கணும். ஃபோர்த் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கணும். சுகர்ஸ், அதாவது டயபெட்டிஸ்க்கு வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஏன்னா இதோட எண்ட் ரிசல்ட் எல்லாமே கிட்னிஸ் அஃபெக்ட் பண்ணும். அதனால தட் இஸ் த 5th பாயிண்ட் யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப். அடுத்த விஷயம் வந்து ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதாவது டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் நம்ம மெடிசன்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ அது வந்து 6th. 7th வந்து என்ன அப்படின்னா, நம்ம கிட்னி ஃபங்க்ஷனை வந்து பிளட் மூலியமாக ரெகுலராக நம்ம வந்து ஒரு ஹெல்த் செக்கப், அதாவது நம்ம கிட்னிஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு உங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது வந்து 7th விஷயம். 8th ரூல் என்னன்னா, குவிட் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். So these are the 8 golden rules advocated for a better and best life and maintain your kidney health. Thank you.